ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி இந்த அறுவடையை பார்த்துடலாங்க. கனகாம்பரம் அறுவடை எவ்வளோ இருக்குது பாருங்கள். நிறைய கொட்டி கிடக்குது பாருங்கள். பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. முல்லை செடி நல்லா சூப்பராக வருது பாருங்க. இனிமே அது நிறைய பூக்கும் பாருங்க. இவ்வளோ பூ இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த அறுவடையை பார்க்கலாம். இது அறுக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்குது எனக்கு. மற்ற அறுவடையெல்லாம் பார்த்துட்றேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அறுக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி அறுத்தேன் இது. பாருங்க, அப்படியே கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தண்ணி எவ்வளோ மாடி மேலே வச்சுட்டு தண்ணி நல்லா ஊற்றுங்க. அதே மாதிரி வெயிலில் மட்டும் வைக்காது இருக்காதீங்க. நல்லா வெயில் இருக்கணும். அந்த வெயில் இருக்கிறதுனால இந்த இடத்துல கீழவும் சரி மேலேயும் சரி வெயில் இருக்கிற இடத்துல வையிடுங்க. வெயில் இல்லாமல் இடத்துல வைக்காதீங்க. அப்போ தான் அந்த செடி நல்லா வருது. எவ்வளோ பூ பூக்குது பாருங்கள். ஒரு கொல்லை பூ பூக்குது. நானும் அறக்க முடியாமல் கொஞ்சம் நிறைய பூ கீழே போயிடுச்சு. இது பாருங்கள், எல்லாம் கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. பூ ஒன்று ஒன்று அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு. இப்போ பறிச்சிடலாம். இது மாதிரி ஒரு 4 செடி வச்சுட்டிங்கன்னாவே உங்கள் வீட்டுங்களுக்கு பூ நிறைய பூ. ஒரு முழம் பூ 50 ரூபா விற்கிறாங்க. நம்ம தேவைக்கு நம்ம அறுத்து இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு நம்ம எந்த தண்ணி ஊற்றி வளர்க்க போகிறதில்ல. நம்ம ஊற்றுற தண்ணியிலேயே அது பாட்டுக்கு வளர்ந்து விடும். அதனால் 4 செடி வச்சு இதையும் ஒரு செடியாக வச்சு நம்ம பறித்து செடியை வளர்த்தோம்னா நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது வளர்க்குறது எப்படின்ட்டு நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். உரம் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லாமல் வீடியோ எடுக்காமல் உரம் எல்லாத்தையும் போட்டுவிட்டுன்னு வந்துன்னு இருக்கேன். உங்களுக்கு வீடியோ ஒரு நாளைக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு உரத்துக்கு என்ன உரம் போடணுன்ட்டு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. இது இன்னும் அறுத்துனே இருக்கலாம். இருங்க, ஸ்கிப் பண்ணி தான் போடுறேன். வீடியோவை தவறாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் போடுறதே கொஞ்சம் நேரம் தான் கரெக்டாக போடுறேன். எல்லாம் முக்கியமானது மட்டும்தான் சொல்லி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மல்லி செடி இந்த வருஷம் செம்ம பூ பூக்கும்.
சீக்கிரமாக இதை அறக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லாம் காயெல்லாம் டக்கு டக்குன்னு அறுத்துடுறேன். இது அப்படியே கட் பண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுது நிறைய. அதனால நிதானமாக தான் இதை அறுக்கணும். உங்கள் வீட்டில் இவ்வளோ பூ பூக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் செடி வச்சுருக்கீங்களா வீட்டில்? இன்னைக்கு நேற்று வெயிலே ஒரு வீடியோ போட்டேன், அது கீழே அறுவடை பண்ணி போட்டேன். இன்றைக்கி வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்து அறுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அறுக்க முடியல. இப்போவும் வெயில் வந்துச்சு ஃபுல்லாக. என்ன அழகாக இருக்குது என் தோட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் க்ளீன் எல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணலை. அதனால்